பராசக்தி முந்தி முந்தி நாயகனே ஐயா முகன கண்மகனே ஐயா கண்ணனுக்கு முந்திய ஐயா கணவதியை வாழும் ஐயா நாங்க அம்மாவோட கதைகள் பாட ஐயே அடியாளுக்கு அருகோரி நாங்க உயிர் பண்ண புகழை பாட ஐயே உத்தரவு கொடுக்கிறவன்
யாரு? நாகராஜன் நாகக்கண்ணி. அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும். ஆமா, அதாவது பாம்பு பாத்திருக்கியா? பாம்பு பாத்திருக்கியா? பாம்பு நான் பார்த்ததே கிடையாதுல. அப்படி மட்டும் போய் சொல்லாத. எல்லாருமே பாம்பு பார்த்துருப்பாங்க. சின்ன மண்புழுல இருந்து அனகொண்டா வரைக்கும் நீ பார்த்திருப்ப. அடவங்களை பார்க்கல. அந்த நாகலோக பட்டணத்தில் அதாவது பாம்பு எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த நாகராஜ நாகக்கண்ணி எப்படி தெரியுமா இருக்காங்க? அதாவது மனிதர் போல முகமழகும் பாம்பினோட உடல் அழகத்தோட சர்ப்பமா இருக்கிறாங்க. ஆமா ஆமா, ஏகப்பட்ட சொத்து சுகம். ஆமா, ஏகப்பட்ட சொத்து சுகம். சொத்து சுகம் இருந்து இடத்துக்கு என்ன? ஆமா, கனியை சிறந்த கனி என்ன தெரியுமா? கனியே சிறந்த கனியா? கனியில சிறந்த கனி கொய்யா கனி தானே. சாத்தம் அம்மன் படிப்பு யாரும் பேசக்கூடாது. கனியில சிறந்த கனி என்ன தெரியுமா? கனியிலே சிறந்த கனி எனக்கு பிடிச்ச கனி. அப்படியா? அது சொன்னோம்னா கொய்யா பழம் நம்மானே பிடிக்கும். நீ திங்கறதுல இருக்கியாமா? அப்படியா? கனியில சிறந்த கனி என்ன கனினா? என்ன கனி? அதாவது பிள்ளை கனி. பிள்ளை கனி. இந்த வரைக்கும் பிள்ளை கனி. செல்வத்தில் சிறந்த செல்வம். செல்வத்தில் சிறந்த செல்வம் செவி செல்வம். அச்செல்வமே செல்லா தலை. இருக்கிற கூட இந்த அம்மா சொல்றத பத்தி என்ன செய்ய? அப்படிதான் படிச்சிருக்கேன். ஹலோ, நீ எட்டாம் செட்டானே சவுண்ட் கீழ இருக்கு. ஹலோ ஹலோ. நீ எட்டாம் ஃபெயில் அவ்வளவுதான் இருக்கும். நான் ஏழாம் ஃபெயில். ஏழாம் பாஸ். ஆமா, செல்வத்தில் சிறந்த செல்வம் என்னன்னா? செல்வத்தில் சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வம். ஆமா, எத்தனை சொத்து சுகம் இருந்தா என்ன? போகும்போது உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு சுகம் இருக்குன்னு கேட்பாங்க. அண்ணாக்குடிய கூட அத்துட்டு விட்டுருவாங்க. அத்துட்டு விட்டுருவாங்க. போகும்போது உனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு தான் கேட்பாங்க. அப்படியா? ஆமா. சரிமா. கனவா ராஜமண்ணா? என்னம்மா? நான் கூட கல்யாணம் முடிச்சவ 7 பிள்ளைக்கு பெத்தெடுத்துட்டாளே. எப்படி ஒரு சுமணமா கல்யாணம் முடிச்சா? அவள் கல்யாணம் கரெக்டா 7 வருஷம் ஆகுது. 7 பிள்ளை பெத்து. அம்முட்டு பாசமா. ஆமா. அதனால நான் தரத்து பெண்கள் எல்லாம் தலைப்புல சூழி தலைப்புல சூழி ஆயிட்டாங்க. நான் எங்க போவேன்? நீ எங்க போக வேண்டாம். ஒரு பக்கம் போவாத இதுல இருந்து. என் கனவா ராஜமண்ணா? என்னம்மா? மலடி மலடின்னு மாநிலத்தார் பேசுதாங்களே. இரிசி இரிசிந்து இடத்தாரெல்லாம் பேசுதாங்களே. சரி. ஆமா, நம்ம என்னதான் பாவம் செஞ்சிருப்போமா? இது பாவம் என்ன செஞ்சியா? ஒண்ணுமே செய்யலையே. ஒண்ணுமே செய்யலன்னு இது குழந்தை பிறக்கும். ஒண்ணுமே செய்ய பாவங்கள் செய்யலன்னு சொன்னா அதான் சொல்றேன். அதான் கேட்டேன். அவன் இன்னும் நல்லா பாப்பா என்ன சொல்லுகிறான்? கனவா ராஜமண்ணா அதாவது ஒரு மரம்னு நினைச்சுட்டேன். அது பூக்குற வயசுல பூக்கணும், காய்க்கிற வயசுல காய்க்கணும். பட்டத்தோட நெல் விளைக்கணும், பருவத்தோடு வயிறு இருக்கணும். பருவம் தப்புனா நட்ட முதலாளிக்கு நட்ட வந்துருமில்ல. கண்டிப்பா. ஆமா. அதனால என் கனவா ராஜமண்ணா என்ன கல்யாணம் முடிஞ்சு நமக்கு 30 வயதாச்சு, முடிஞ்சதுக்கு பிள்ளை இல்லையே. 40 வயதாச்சு, 4 குழந்தை. 50
ஏதாச்சும் ஆணும் இல்ல பெண்ணும் இல்லையே கனவா ராஜமண்ணா தாயில்லா பிள்ளைய தலையில ஒட்டிட்டேனா மாலை இல்ல பிள்ளைகளை மண்டையை அடித்தேனா பிச்சை கேட்டு வர வரதான் பின்னே வர சொல்லிட்டேனா கண்டுக்கு வைத்த பாலை கலந்து குடிச்சிட்டேனா புத்திரம் வழக்கைய குறுக்கே போட்டு தாண்டிட்டேனா ஆனா ஒரு பாவம் செய்யலையே எனக்கு ஏந்தும் பிள்ளை இல்லையே ஏ அம்மா இந்த வயத்துல ஒரு புழுப்பூச்சி இல்லையா ஆமா மண்ணா நாட்டமா என்று சொல்லி கொஞ்சம் 2 கிலோ கருப்பட்டி வாங்கிக்கிறானோ புழுப்பூச்சி நல்ல வேகாம வந்து அள்ளி தட்டியும் 2 கிலோ கருப்பட்டி மாமியாருக்கு கூடு மாமியாருக்கு அதான கேட்டேன் அதாவது புழுப்பூச்சினா என்ன தெரியுமா புழுப்பூச்சினா என்னம்மா இது ஆம்பளை பையன் என்ன கேட்க சிக்கமில்ல அந்த பச்சம் புழுனா புதுதான் குடஞ்சுக்கிட்டே விளையும் இந்த பூச்சினா பார்த்தீங்களா அமுத்தமா இருக்கு இப்ப புழுவோட பூச்சிக்கா கேட்டாங்க அதாவது புழுனா ஆம்பளை பையங்க பச்சை 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 சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படியா ஆமா ஆம்பளை பையங்க பூச்சி நினைச்சுலையே என்ன பெத்த பொன்னாடி மங்க எவ்வளவு அமைதியா இருக்காம பார்த்தியா அழகா இன்னைக்கு இருக்கா பாருங்க வெள்ளிக்கிழமை அதான் புழு பூச்சின்னு சொல்லுவாங்க சரி ஆமா நமக்கு ஏந்தும் பிள்ளை இல்லையே நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருப்போம் பார்த்தா பாவமும் செய்யலையே என் கனவா ராஜமண்ணா நான் தான் மலர் ஆயிட்டேன் இந்த நாட்டில வேற மலரே இல்லையா ஆமா நான் வளர்த்தேன் எல்லாமே மலராச்சேன் நீ வளர்த்தது எல்லாமே மலராச்சு நாகக்கடி கை வச்ச இடமெல்லாம் கட்டமன் ஆயிட்டேன் அப்படின்னு என்னென்ன சொல்லுதா தெரியுமா சொல்லுகிறேன் சுத்தி பேசுவா பச்சை புல்ல படுத்து வரங்கமே நாபாவி சண்டாளி மலடி மலடி சடைச்சோம்னா நான் எங்க போவேன் பாக்கடையிலே தஞ்சமா இருக்க ஏன்னா புகுந்த வீட்டுக்கு போக முடியல பிறந்த வீட்டுக்கு போக முடியலையே ஆமா புகுந்த வீட்டுல இருக்கோம் நினைச்சுக்கே ஒரு தண்ணி பிடிக்க போனோம் நினைச்சுக்கே உனக்கு பிள்ளையா குட்டியா பெற வந்து தண்ணி பிடிக்காங்களே ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா ஏன் நாயக்கண்ணி உனக்கு என்ன பிள்ளை அழுதுகிட்டா இருக்கு அதான கேக்கேன் உனக்கு என்ன பிள்ளை அழுதுகிட்டா இருக்கு அதனால இப்ப உடனே சாப்பிட இருக்கேன்னு கேட்காங்களே அப்படியா ஆமா சரிம்மா என்னென்னலாம் சொல்லி புலப்படா தெரியுமா என்ன சொல்லி என்ன பழம் என்ன பழம் என் தாய் உயிரை போட்டா நினைச்சதுன்னா ஒரு குழந்தை வர கிடைக்கும் ஆமா நாயக்கண்ணி நீதான் மலடாயிட்டிய நானும் மலடான்னு பேர எடுத்தாச்சு அப்ப என்ன தெரியுமா செய்யலாம் என்னம்மா நாகராஜா என்ன நாகராஜா
நாகராஜா என்னம்மா நான் தான் மலராயிட்டு நாகக்கண்ணி சொல்லுமா என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா அவளை கட்டிக்கிட்டியா அப்படியா ஆமா அப்படி கட்டிக்கிடலாமா கட்டிக்கிடலாம் இந்த பூலோகத்துல கட்டுவாங்க 2 கல்யாணம் 3 கல்யாணம் முடிச்சிருவாங்க அது முடிச்சிருவாங்க ஆனா நாகக்கண்ணி என்ன சொல்லுதா என்ன சொல்லுதா எத்தா ஏன் சொல்லுமா எத்தா என்னமா ஓடி பொண்ணு கொடுத்தாலும் குடத்து போல கிடையாது நாகக்கண்ணி உன் குணத்தை போடுங்க ஏன் குடத்து போல அதான் கேட்கிறேன் லட்சம் பொண்ணு கொடுத்தா லட்சணத்துக்கு ஈடாகும்பா ஆகாது ஆகாது அள்ளி பணம் கொடுத்தா அழகிட்ட போ அழக போல் வரும் கிடையாது கிடையாது அப்படியே நாகராசன் ஏன் நாகக்கண்ணி எனக்கு இந்த பெரிய பெரிய வார்த்தை நான் சொல்லுத என்ன உனக்கு ஆம்பளை பையனை கொஞ்சம் நினைச்சா என்ன கொஞ்சம் சரி எனக்கு பொட்டை பிள்ளை கொஞ்சம் கழிச்சுட்டு உன்னை நான் என்னை கொஞ்சிக்கோங்க கொஞ்சிக்கிறது சரியா சரி அத்தா ஆமா அத்தா ஒருத்தராகவே நம்ம வாழலாமே குலசையில கவலை எனக்கு கொடுங்கவே ரொம்ப உண்டு அத்தா அப்படியா ஆமா அத்தா அப்ப என்ன செய்ய நான் என்ன செய்ய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வரேன் அத்தா எதுக்குமா குழந்தை கிடைக்குது காட்டி அத்தா அங்க போனா குழந்தை கிடைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போன குழந்தை கிடைக்கும்னு யூடியூப்ல சொல்லியிருந்தாங்க அத்தா யூடியூப்ல சொன்னா போயிருந்தேன் ஆமா அத்தா கோயிலா நானும் போயிருக்கேன் மாவளுக்கு இருக்கு மாவளுக்கு பூசாரிட்ட ஒரு வரம் கேட்கேன் என்ன குழந்தை வரம் கேட்கணும் சரி அவரு தந்தாரு என்னது குழந்தை வரம் ஆமா இருக்கா இருக்கா இப்ப 3 மாசமும் இருக்கு அவன் இன்னும் என்னெல்லாம் சொல்றா தெரியுமா என்ன சொல்லுகிறானம்மா அண்ணா என்ன வாழ்ந்த வரைக்கும் வாழ்ந்துடலாமா அண்ணா வாழ்ந்த வரைக்கும் வையகம் போகும்போது நமக்கு வழியெடுப்பு பிள்ளை வேணும் அல்லவா அதாவது பொம்பளை பிள்ளையா பெத்து எடுக்கிட்டா புள்ளி எத்தவாம்பாங்க ஆமா ஆம்பளை பிள்ளையா பெத்து எடுக்கிட்டா பொண்ணடி எத்தவாம்பாங்க ஆமா ஆணு பெண்ணு சரிசமமா இருக்க வேண்டும் இருக்கணும் நரம்பில்லாத நாக்கு குட்டு பேச குழந்தை இல்லைனாலும் பேசும் குழந்தை இருந்தாலும் பேசும் இல்லையா ஆனா நமக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை வேணும் நாகக்கண்ணி எனக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை நமக்கு சொத்து சுகம் நிறைய இருக்குல்லவா எனக்கு கூட கவுரிங் தான் போட்டிருக்கேன் இது 180 ரூபாய் அதாங்க ஆமா கவுரிங் தான் போட்டிருக்கேன் என்ன செய்ய சரிம்மா ஆமா இங்க பாரு நமக்கு காசு நிறைய இருக்கலவா காசுக்கு ஒரு பிள்ளைய வாங்கி நம்ம கடை விதியை விட்டுலாமா கடையில விட்டோம்னு சொன்னா கடைக்காரி அடிச்சு பத்தி பார்த்தான் கடைக்காரி அவன் வந்து யார் விட்டு குழந்தை ஓடி அப்படின்ட்டுருவா அதாவது பணத்துக்கு ஒரு பிள்ளைய வாங்கி நம்ம பந்தல்ல விட்டாங்கன்னா பக்கக்காரு ஓடிடுவாரு பார்த்த சனமெல்லாம் நம்ம நேரம் மதிச்சிருவாங்களா அதனால ஆமா தான் பிறக்கணும் குழந்தை தன்னோடு பிறக்க வேண்டும் முதல்ல உன் வயசுல கண்டிப்பா ஒரு பிள்ளை உண்டு அப்படியா ஆமா சரி நான் அடுத்த வருஷம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுகிறாரம்மா ஆமா மழையாளம் தன்னது சொத்து பத்தி இருந்தா செத்து கிடந்தாலும் சித்தப்பா பெரியப்பா வந்து கொல்லி போடுவானே சொத்து இல்ல நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னா என்ன செய்வாங்க வீட்டுகளே செத்து இருக்க வேண்டியதுதான் ஆத்தா கரையோட எனக்கு அங்க கரைக்க போராட்டம் வருமே குளத்தா கரையோட எனக்கு குடம் தூக்க போராட்டம் வருமே வீட்ட கரையோட எனக்கு செம்பு தூக்க போராட்டம் வருமே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவனை நினைக்கணும் அது தவத்தை செஞ்சோம்னா இருக்காளே தாய் உயிர் கொண்டா அவளை நேரத்தை இருக்கணும் நம்ம நெய் விளக்கு எடுக்கணும்
நெய் விளக்கு எடுக்கணும். மாதாந்திர தவம் இருந்தா மாவிளக்கு எடுத்தா கண்டிப்பா குழந்தை வரும் உண்டு. அப்படியே எல்லாரும் உட்காருங்க. அங்க பாரு உட்காருங்க, இடம் ஏகப்பட்ட இடம்